Welcome back to our channel Priya's Kitchen and Fashion. நம்ம சேனல்ல நிறைய saree styling tips, saree pre-pleating, saree எப்படி செலக்ட் பண்றது, saree draping இந்த மாதிரி நிறைய saree சம்பந்தமான வீடியோஸ் பார்த்துட்டு வரோங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா plus size womenக்கு saree styling tips தான் பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா chubby இருக்கவங்களுக்கு saree கட்டணும்னா ரொம்ப பிடிக்கும். பட் saree கட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் எப்பவும் விட இன்னும் கொஞ்சமே chubby-ஆ தெரிவேன் ஃபீல் பண்ணிட்டு அந்த saree கட்டறதை வந்து அவாய்ட் பண்ணிக்குவாங்க. சோ அவங்களுக்கு saree-ல எப்படி கொஞ்சம் ஸ்லிம்மா காமிக்கலாம் அப்படினா ஒரு சில டிப்ஸ் மூலமா இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இந்த மாதிரி ஸ்டைலிங் ஐடியாஸ், ஃபேஷன் டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Tip number 1, saree material. Plus size women பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிப்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் தாங்க. நம்ம saree சூஸ் பண்ணுறது போது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான மெட்டீரியலாக சூஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புஷ்ஷியாக இருக்கும் பார்த்தீங்களா, வால்யூம் ஆட் பண்ணக்கூடிய அந்த சாரீஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டிஃப் காட்டன், டிஷ்யூ காட்டன், ஆர்கான்சா சாரீஸ் இந்த மாதிரி சாரீஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன ஆகும்னா நம்ம வந்து சப்பியாக இருக்கும் போது இந்த மாதிரி சாரீஸ் கட்டும் போது இன்னுமே சப்பியாக தெரியும். ஸோ அதனால எப்போவுமே உடம்போட ஒட்டின மாதிரியான சாரீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். சிந்தட்டிக் சாரீஸ், crepe, georgette, chiffon sarees, soft linen sarees இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ளோயான மெட்டீரியலாக சூஸ் பண்ணுங்கள். சாரியோட மெட்டீரியல் அப்படிங்கிறது சப்பி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப முக்கியங்க. நீங்கள் திக்கான மெட்டீரியல்ஸ் போட பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து ரொம்ப வைடராக சப்பியாக காமிக்கும். ஸோ எப்போவுமே வந்து ரொம்ப உடம்போட ஒட்டின மாதிரியான ஃப்ளோவியான மெட்டீரியல்ஸாக சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சில்க் சாரீ சூஸ் பண்ணாலுமே சாஃப்ட் சில்க் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை வந்து ஹெவியான எம்ப்ராய்டரி சாரீ அது சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஷிஃபான் சாரீஸில் இல்லை ஜார்ஜெட் சாரீஸில் அந்த மாதிரி கொஞ்சம் மினிமம் பார்டர் இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியுவீங்க. உங்கள் அட்டென்ஷன் வந்து இந்த மாதிரி சாரீஸ்க்கு வந்து போகும். இன்றைக்கி நான் போட்டிருக்க இந்த அவுட்ஃபிட் பற்றி சொல்லிடுறேன். நான் வேர் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லெனின் சாரீங்க. இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பார்டரில் வரும், லைம் க்ரீன் வித் ராமர் க்ரீனில் உங்களுக்கு வரும். இது வந்து கட்ட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நமக்கு வேர் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சம்மர் டைம்லாம் வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ வந்து ஃப்ரம் பிரியாஸ் பூட்டிக். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து 7. Tip number 2, saree pleating. நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு சாரீ வாங்கினாலும் சரிங்க, அதாவது 200 ருபீஸாக இருக்கலாம், 2000 ரூபாய் கூட இருக்கலாம். நமக்கு வந்து சாரியோட ப்ரைஸ் வந்து முக்கியம் கிடையாது. நம்ம எத்தனை ரூபாய்க்கு சாரீ வாங்கினாலுமே நம்ம கட்டுறதெல்லாம் இருக்குது அந்த சாரியோட அழகு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா அழகாக ப்ளீட் பண்ணி சாரீ கட்டினீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும். நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு லுக்கும் கொடுக்கும். ஸோ நல்லா வந்து ப்ளீட் பண்ணி கட்டுங்க. நீங்கள் கச்சன்னு கட்டினீங்க அப்படின்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது. இன்னொரு விஷயம் வந்து உங்கள் பாடிக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்னுமே உங்களை சப்பியாக காமிக்கும். அதனால எப்போவுமே நல்லா ப்ளீட் பண்ணி நீட்டாக கட்டுங்க. நீங்கள் ப்ளீட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் வச்சு ப்ளீட் பண்ணி கட்டினீங்கன்னா அதுவுமே அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரைட்னர் கூட யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு நல்லா ப்ளீட்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு அயன் பாக்ஸ் வச்சு ப்ளீட் பண்ணி கட்ட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகான ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். நம்ம லோயர் ப்ளீட்ஸ் எடுத்து சொருகும் போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹை வேஸ்ட்டில் கட்டுங்க. ரொம்ப லோ ஹிப்பில் வந்து கட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உங்கள் தொப்புளுக்கு கீழே கட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு தொப்புளுக்கு மேலே வந்து சொருகுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொப்புள் கீழே சொருகும் போது சைடில் ஃபேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆடாக தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எப்போவுமே ஹை வேஸ்ட்டில் சாரீ கட்டுங்க. அண்ட் நீங்கள் லோயர் ப்ளீட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளீட் வந்து நல்லா ப்ராடராக வைங்க. ஒரு ப்ளீட்டுமே வந்து 1/2 இன்ச் தள்ளி வச்சுட்டு வந்து ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொருகுங்க. நீங்கள் மொத்தமாக சொருகும் போது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு பல்ஜ் ஆகி முன்னாடி வந்து வால்யூம் ஆட் ஆகும். ஸோ அதனால் நல்லா ப்ராட் ப்ளீட்ஸாக எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உள்ளே சொருகுங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி கட்டி பாருங்கள். லோயர் பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்பியாக தெரியாமல் ஓரளவுக்கு ஸ்லிம்மாக காமிக்கும். நீங்கள் லோயர் வேஸ்ட்டில் அதாவது தொப்புளுக்கு கீழே கட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ஆட் ஆகி சப்பியாக காமிக்கும். ஸோ அதனால் நல்லா மேலே தூக்கி எப்போவுமே சொருகுங்க. அண்ட் மேலே ஷோல்டர் ப்ளீட்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஷோல்டருக்குள்ளே இல்லைன்னா ஷோல்டருக்கு இந்த பக்கம் அப்படி கவர் ஆகிற மாதிரி உங்கள் ப்ளீட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஷோல்டரை விட்டு வெளியில் ரொம்ப தள்ளி இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து உங்கள் பாடிக்கு வந்து வால்யூம் ஆட் ஆகும். ஸோ அதனால் நல்லா சின்ன ப்ளீட்ஸாக எடுத்து எப்போவுமே போடுங்க. அண்ட் ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி ப்ளீட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
நம்பர் 3 ப்ளவுஸ் பேட்டர்ன். நம்ம ப்ளவுஸ் பேட்டர்ன் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்பி கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்லீவ்ஸ் இல்லைனா வந்து கேப் ஸ்லீவ்ஸ் போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி அதாவது ஃபேட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவாக நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்ம்ஸுக்கு போகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா லாங் ஸ்லீவ்ஸாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். லாங் ஸ்லீவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3/4 வரைக்கும் போடலாம், எல்போ லென்த் இல்லைனா ஃபுல் ஸ்லீவ்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆர்ம்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த ரொம்ப சப்பியாக தெரியாமல் ஓரளவுக்கு ஸ்லிம்மாக காமிக்கலாம். இப்போ நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வருமா? ஸோ அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட முடிஞ்ச ஒரு பாடி வந்து இப்படி கட் ஆயிரும். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டென்ஷன் வந்து இந்த பார்ட்டுக்கு போகும். ஸோ இது வந்து கொஞ்சம் பாடி வந்து பெருசாக இருக்கும், அதாவது உங்கள் ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ்ஸ் போடுறத அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா லாங்காக போடுங்க, 3/4 போடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் வந்து ப்ளவுஸஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்லீவ் ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் சூஸ் பண்ணும் போது நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஷார்ட் ஸ்லீவாக போட்டுட்டு அப்படியே டைட்டாக போட்டிருப்பாங்க. அவங்க ஆர்ம்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இந்த அளவுக்கு ப்ளவுஸ் போட்டுட்டு நல்லா டைட்டாக போட்டிருப்பாங்க. இந்த சதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிதிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் வந்து எப்போவுமே ரைட் ஃபிட்டில் போடுங்க. நீங்கள் இப்படி கையை விட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒரு விரல் வந்து உள்ளே போகணும். ஸோ அப்படி இருந்தால் தான் உங்கள் ப்ளவுஸ் வந்து கரெக்டான ஃபிட்டில் இருக்குது. ரொம்ப தூக்கிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நார்மல் ஃபிட்டில் இருக்க மாதிரியான ப்ளவுஸஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நெக் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்லீவுக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுத்துட்டு நம்ம ப்ளவுஸோட நெக்கை வந்து மறந்துடுவாங்க. ஸோ நெக் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராட் யூ நெக்காக போடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராட் நெக்ஸ் நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் வந்து ஃபேஸுக்கு போகும். ஸோ நல்லா ப்ராட் யூ நெக்ஸ் இல்லைனா பான் நெக் வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹை நெக்ஸ், க்ளோஸ்டு நெக், போட் நெக் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக ஆகிற மாதிரி இருக்கும். இன்னுமே வந்து ரொம்ப சப்பியாக தெரியும், இந்த இடம்லாம் வந்து ரொம்ப சப்பியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ப்ராட் யூ நெக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் வந்து கேப் ஸ்லீவ், மினி ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. லாங் ஸ்லீவ் அண்ட் ப்ராட் யூ நெக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4 சாரீ பேட்டர்ன். நம்ம சாரியோட பேட்டர்ன் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெரிய பார்டர் வச்ச சாரீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ சப்பியாக இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்டர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 10 இன்ச்சுக்கு மேலாம் பார்டர் வச்சு கட்டுவாங்க. ஸோ அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியோட ஹைட்டு வந்து கட் ஆகும். இன்னொரு விஷயம் வந்து நமக்கு ஷார்ட்டாகவும் தெரியும் அண்ட் வந்து ரொம்ப வைடராக தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு மினிமமான பார்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது 4 இன்ச்சு 5 இன்ச்சு வரைக்கும் வந்து சூஸ் பண்ணுங்கள். 10 இன்ச்சு 15 இன்ச்சுலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாஃப் அண்ட் ஆஃப் சாரீ வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வைடராக சப்பியாக தெரியும். ஸோ உங்கள் ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான சாரீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களை ஸ்லிம்மரான லுக் வந்து க்ரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்டர் பெருசாக வச்சு கட்டினீங்க அப்படின்னா உங்களை வந்து ரொம்ப ஷார்ட்டாக காமிக்கும். ஸோ அப்படி காமிக்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலாக இன்னுமே சப்பியாக தெரிவிங்க. ஸோ அதனால் பார்டர் வந்து தின் பார்டர் இல்லைனா இந்த சைஸ்க்கு பார்டர் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சில்க் சாரியாக இருந்தாலுமே பார்டரில் சாரீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை எம்ப்ராய்டரி சாரீ அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஷார்ட்டாக தெரியாமல் டாலாக தெரிவிங்க. ஸோ டாலாக தெரியும் போது ஆப்வியஸ்லி எப்படி தெரிவிங்க, ஸ்லிம்மான லுக் கொடுக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணி சாரீ வந்து சூஸ் பண்ண கற்றுக்கோங்க. ரொம்ப பெரிய பார்டர் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாரியோட பிரிண்ட்ஸுமே அதே மாதிரி தாங்க. ரொம்ப பெரிய பெரிய ஃப்ளாரல் பிரிண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது டிசைன் இருந்தாலுமே சரி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அந்த சாரீஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மினிமலான சின்ன சின்ன பிரிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லைன்னா அங்கங்கே பிரிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு பிரிண்ட் இங்கே ஒரு பிரிண்ட் இங்கே. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அங்கங்கே பரவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்லிம்மாக காமிக்கும். ஸோ ரொம்ப கச்சன்னு இருக்க மாதிரியான சாரீஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் பெரிய பிரிண்ட்ஸ் இருக்க மாதிரி எந்த சாரியுமே சூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சின்ன பிரிண்ட்ஸ், மினிமலான பிரிண்ட்ஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். டிப் நம்பர் 5 இன்ஸ்கர்ட்ஸ். நம்ம சாரீ அழகாக இருக்குன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து கரெக்டான இன்ஸ்கர்ட் வேர் பண்ணுறது தான். உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்கர்ட் வந்து வேர் பண்ணுங்கள். உங்கள் சைஸை விட அதிகமான சைஸில் இருக்க மாதிரி இன்ஸ்கர்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஏன் அப்படின்னா சுருக்கமாக சைட்லலாம் வரும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வால்யூம் ஆட் ஆகும். அதனால் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து இன்ஸ்கர்ட்ஸ் வந்து வேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்கர்ட்ஸ் வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வேர் பண்ணாதீங்க. டைட்டாக வேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அப்படியே வயிறு பல்ஜாகி நிற்கும். அதுவுமே சப்பியாக இருக்க மாதிரி இருக்கும்.
இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டு இன்ஸ்கர்ட் வந்து கட்டுங்க. ஸோ ரொம்ப லூஸ் விட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா அப்புறம் saree கலருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக லூஸ், அதாவது நீங்கள் கையை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் இருக்க மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கட்டிக்கோங்க. ஸோ அப்படி கட்டிட்டு நீங்கள் saree வேர் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஸ்லிம்மான ஒரு லுக் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி லூஸ் விட்டு கட்டி பாருங்க. அண்ட் அப்படி இல்லை எனக்கு வந்து இன்ஸ்கர்ட் கட்டினா இன்னுமே ரொம்ப சப்பியாக தெரியுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா saree ஷேப் வேர் வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஷேப் வேர் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஷேப் வேர் வந்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து நடக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கீழே உட்காந்து எந்திரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஷேப் வேர்லேயே பார்த்தீங்கன்னா ஏ லைன் இருக்கும், அதாவது இப்படி வந்த மாதிரி இருக்கும், இப்படி வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேப் வேர்ஸ் வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த ஏலைன் ஷேப் வேரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால நம்ம நடக்கிறதுக்கு உட்காரது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஷேப் வேர் கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும் ஷேப் வேருக்கு போங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து இன்ஸ்கர்ட்ஸே வேர் பண்ணிக்கோங்க. பட் இன்ஸ்கர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வேர் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் saree கட்டி பாருங்கள். கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். நமக்கு எந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கோ இல்லை எந்த மாதிரி கலர் இருக்கோ இது எல்லாமே நம்ம மாற்ற முடியாது. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக ட்ரெஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப அழகாக தெரிவிங்க. அதுதான் உண்மையான அழகு கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.